இங்க ஒருத்தன் சொத்துக்காக அவன் அங்கிளையே கொலை பண்ணிடுறான். உடனே அவன் வீட்டுல ஒரு ஸ்ட்ரேஞ்சான விஷயம் நடக்குது. அவன் வீட்டோட பெயிண்டிங்ல இருந்த கிரேவியார்ட்ல புதுசா ஒரு குழி உருவாயிருக்கு. ஆனா இங்க இருந்த பட்லர் அவனுக்கு வித்தியாசமா எதுவும் தெரியலன்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறமா அவன் அங்கிளை புதைச்சிடுறாங்க. பார்த்தா அந்த பெயிண்டிங் மறுபடியும் மாறி இருக்கு. அதுல இருக்க குழியில புதுசா ஒரு காஃபின் வந்திருக்கு. அதை பார்த்ததுமே அவனுக்கு தூக்கி வாரி போட்டுருது. உடனே அவன் அந்த பெயிண்டிங் எடுத்துட்டு வீட்டுக்கு வெளியே இருக்க கிரேவியார்டுக்கு போனா அது எக்ஸாக்டா அந்த பெயிண்டிங்கோட மேட்ச் ஆகுது. இருந்தாலும் அவன் அங்கிளோட காஃபின் ஓபனா இருக்காது. சோ மறுபடியும் வீட்டுக்குள்ள வந்தவன் அந்த பெயிண்டிங்க கொளுத்த ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறமா ஜெர்ரி அவன் ரூமுக்கு கிளம்புறான். பார்த்தா அந்த பெயிண்டிங் மறுபடியும் அதே இடத்துல தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம பெயிண்டிங்ல இருந்த காஃபின் ஓபனா இருக்கு. அதை பார்த்ததுமே அவன் பயத்துல அலற ஆரம்பிக்கிறான். அதே நேரத்துல பட்லர் அதை பார்த்துட்டு வழக்கம் போல அது ஒரே மாதிரி தான் இருக்குன்னு சொல்லிடுறான். அதை கேட்டு கன்ஃபியூஸ் ஆன ஜெர்ரி மறுபடியும் பெயிண்டிங் இருக்க இடத்துக்கு வந்தா அது பட்லர் சொன்னது மாதிரி நார்மலா தான் இருக்கு. சோ பட்லர் அவன் அதிகமா குடிக்கிறதுனால தான் அவனுக்கு இந்த மாதிரி எல்லாம் தோணுதுன்னு சொல்ல கோவத்துல ஜெர்ரி அவன் கையில இருந்த பிளேட்டை கீழே தள்ளிடுறான். இதனால கடுப்பான பட்லர் அடுத்த நிமிஷமே வேலையை ரிசைன் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். அன்னைக்கு நைட் ஜெர்ரி படுத்திருக்கப்ப அவன் வீட்டோட கதவை யாரோ திறக்கிற மாதிரி இருக்கு. உடனே கீழே இறங்கி வந்தவன் வழியில இருந்த அந்த பெயிண்டிங்க பார்த்ததுமே ஷாக் ஆயிடுறான். ஏன்னா காஃபின்ல இருந்த அவன் அங்கிள் கிரேவியார்டை விட்டு வெளியில வந்திருக்காரு. அதை பார்த்து பயந்து போன ஜெர்ரி பயத்துல அங்கேயும் இங்கேயுமா ஓட ஆரம்பிக்கிறான். ஆனா பட்லரும் போயிட்டதால அவனுக்கு ஹெல்ப் பண்ண யாருமே இருக்க மாட்டாங்க. அதே நேரத்துல பெயிண்டிங்ல இருந்த அவன் அங்கிள் கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆக ஆரம்பிக்க அவன் வேகமா கதவு ஜன்னல் எல்லாத்தையும் லாக் பண்ணிடுறான். ஆனா அடுத்த நிமிஷமே அவன் வீட்டோட கதவை யாரோ வயலண்டா தட்ட ஆரம்பிக்கிறாங்க. உடனே மேல போகலாம் ட்ரை பண்ணவன் யதார்த்தமா அவன் அங்கிளோட போட்டோவை பார்க்க அது அவனை பாக்குற மாதிரியே இருக்கு. இதனால கடுப்பாகி அந்த போர்ட்ரேட்டை எடுத்து உடைக்கலாம் ட்ரை பண்ணவன் தடுக்கி விட்டு கீழே விழுந்து மயங்கிடுறான். அப்ப வெளியே இருந்து ஒரு உருவம் உள்ள வந்து அவன் செத்துட்டான்னு கன்ஃபார்ம் பண்ணதுமே யாருக்கோ கால் பண்ணுது. அதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த பட்லர் தான் ஒரு ஆர்டிஸ்ட வச்சு இது எல்லாத்தையுமே செட்டப் பண்ணிருப்பான். ஆக்சுவலி ஜெர்ரியோட அங்கிளுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. சோ இவங்க ரெண்டு பேருமே போயிட்டா எல்லாத்தையும் நம்மளே எடுத்துக்கலான்னு அவன் பிளான் பண்ணிருப்பான். ஆனா ஜெர்ரியோட பாடியை புதைச்சிட்டு தப்பிச்சிட்டோன்னு உள்ள வந்தவனுக்கு அங்க இருந்த பெயிண்டிங்க பார்த்ததுமே தூக்கி வாரி போட்டுருது. பார்த்தா அந்த பெயிண்டிங்ல இன்னொரு கிரேவ் உருவாயிருக்கு. அந்த ஷாக்ல இருந்து அவன் வெளியில வரதுக்குள்ளேயே காஃபின் ஓபன் ஆகி அதுல இருந்த ஜெர்ரி கொஞ்சம் கொஞ்சமா வீட்டை பார்த்து வர ஆரம்பிக்கிறான்.